இருக்கா சந்திரவண்ணாவா? அந்த லெட்டர் கொடுங்க. இங்க இருக்கு, கொடுங்கண்ணா. அந்த லெட்டரை பார்த்தா நல்லா பார்த்த மாதிரி இருக்கும். அந்த லெட்டரை கொடுங்க. லெட்டரை கொடுத்தா எனக்கு என்ன தருவே? உங்களுக்கு என்னத்தை கொடுக்கறது? வேணா விழுறேன். அந்த லெட்டரை கொடுத்துருங்க. அந்த லெட்டரை கொடுத்துருங்கண்ணா, தயவு செஞ்சு கொடுத்துருங்க. நான் கேட்கறத கொடுத்தா தான் லெட்டரை கொடுப்பேன். ரைட்? உயிரே போனாலும் சரி உங்க கூட படுத்துக்க மாட்டேன்னு சொன்னேன்ல நீ. உன்னை மாப்பிள்ளை விதவிதமா போட்டோ எடுத்து அனுப்பினதை பார்த்து நாங்க மலைச்சு போயிட்டோம். உன் முகத்துல இருக்கிற சிரிப்பை பார்த்தப்பறம் தான் எங்களுக்கெல்லாம் மனசு நிம்மதியாச்சு. புது ஊரு, மாப்பிள்ளை சொல்லி கொடுக்கறபடி நடந்துக்கோ. நீங்க ஊருக்கு போய் சேர்ந்ததை பத்தி ரொம்ப சந்தோஷம். நீ நன்னா குடும்பம் நடத்துறேன்னு மாப்பிள்ளை எழுதியிருந்தார். எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. உன் சௌக்கியத்துக்கும் மாப்பிள்ளை சௌக்கியத்துக்கும் அடிக்கடி லெட்டர் போடு. உடம்ப பாத்துக்கோ. வார வாரம் எண்ணெய் தேய்ச்சி குளி. மத்தபடி நீ குளிச்ச விபரத்துக்கு லெட்டர் போடு. நீதானா பைப் திடுறியா? ஐயோ, எங்க தாத்தா கொடுத்து. ஐயோ, போய் உங்க தாத்தா கிட்ட சொல்லிக்க. என்னையா நம்ம கிட்டே வேலை கட்டுறியா? வேலை வெட்டி இல்லாம இங்கேயே ஊரு சுத்திக்கிட்டு தமிழச்சுன்னு சொல்லிக்க வெக்கமா இல்ல உனக்கு? வேலை இருந்தா நான் ஏன் இப்படி எல்லாம் செய்ய போறேன்? நீதான் கூட்டிட்டு போய் இந்தியாவுக்கு. சரியா சொல்லு. அங்க எனக்கு நர்சிங் ஹோம் இருக்கு, வேலை போட்டு கொடுக்குறேன். மெய்யாலுமா? இங்க இருந்துகிட்டு இந்தியா மனத்தை வாங்கிட்டு இருக்காது. நான் ரெடி பிரதர். எப்ப போலாம்? சொல்றேன். இங்க என்னோட அட்ரஸ் இது, அப்புறமா மீட் பண்ணு. மெர்சி மெர்சி. தமிழ் தமிழ். நன்றி நன்றி. உன் சௌக்கியத்துக்கும் மாப்பிள்ளை சௌக்கியத்துக்கும் அடிக்கடி லெட்டர் போடு. உடம்ப பாத்துக்கோ. வார வாரம் எண்ணெய் தேய்ச்சி குளி. மத்தபடி நீ குளிச்ச விபரத்துக்கு லெட்டர் போடு. மத்தபடி நீ குளிச்ச விபரத்துக்கு லெட்டர் போடு. நான் குளிச்ச எத்தனை நாள் ஆச்சு? சனியோட சனி 8 8 8 15 16 17 22 25 29 30 35. அப்போ இந்த பாவியோட குழந்தைய வயிற்றுல சுமந்துட்டு இருக்கேனா? ஆசையில் ஓர் நாளில் ஆடிய ஓர் பாட்டில் தாயனமானோமே, சேயினை கண்டோமே. ஏனிந்த சேயென்று காணாத நோய் கொண்டாள் இப்போது. பாசத்தில் நீராடி அந்தத்தில் போராடி வேஷத்தை தொடர்வாளா, வேதனை பெறுவாளா? ஊரில்லை உறவில்லை தனியாக நின்றாளே பூமாது. மான் கண்ட சொர்க்கங்கள் காலம் போக போக யாவும் வெட்கங்களே. ஏன் 2 பக்கங்கள் பெண் நெஞ்சில் இன்று பொங்கும் துக்கங்களே. ஏன் 2 நாளா அழுது படிஞ்சிட்டு இருக்க? உடம்பு சரியில்லையா? லூசி கூட கேட்டான். அவன் அந்த மாதிரி கேட்க முடியாது, நடந்த கூடாது நோக்க எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். தரித்திரம். உனக்கு என்ன கஷ்டம் இங்க? எதுக்காடி மூஞ்சி தூக்கி வச்சுட்டு இருக்க? தரித்திரம். வீட பட்னி போடுறேன். நான் வேலை வேலைக்குத்தான் கொட்டிக்கிறியா?
உனக்கு என்ன குறைச்சலிங்க? பதில் சொல்லல, உடம்பு புறம் சுட்டு பொசுக்கிடுவேன். வா வீட்டுக்கு வா, உன்னை போர்க்காலியே கொண்டு போட்டுறேன். அவ்வளவு திமிரா உனக்கு? கழுத என்ன 4 பேர் பார்க்கிற இடத்துல என்ன ஷோ பண்ற? அழுகையை அடக்கிக்க சாணியான. என்ன? நான் பாத்ரூம்க்கு போகணும். அதோ அந்த பக்கம் இருக்கு. அப்படியே மூஞ்சியும் கழுவிட்டு வந்து தொலை. போ. பாபா ஏமா அந்த ஆளு உன்னை மிரட்டுறான்? என்னம்மா ஏன் அழுகுற? சொல்லு, சத்தமா பேசாத, விவரமா சொல்லுமா, சொல்லு சொல்லுமா. அவர் என்ன ஏமாத்திட்டாருமா. யாரவன்? என் புருஷன் இங்க ஒரு வெள்ளக்கார பொண்டாட்டி இருக்கிறப்போ என்ன ஏமாத்தி கல்யாணம் பண்ணிட்டு பாரிஸ் கூட்டிட்டு வந்து என்ன சித்திரவதை பண்றாருமா. சரி சரி அழாத. எங்க அண்ணன் கிட்ட கொண்டு விட்டுடுங்க, உங்களுக்கு கோடி புண்ணியம். எழுந்து. உங்க அண்ணன் எங்க இருக்காரு? ஆதிச்சபுரத்துல. இந்தியாவிலையா? தென்னாருக்கு அடிச்சில்ல. இத பாரு, இந்த ஆளுகிட்ட இருந்து தப்பிக்கணும், இந்தியாவுக்கு போகணும், அவ்வளவுதானே? கவலைப்படாத, இங்க டாக்டர் ஒருத்தர் இருக்காரு, ரொம்ப நல்ல மனுஷன். அந்த ஆளுகிட்ட ஒன்னு ஒப்படைச்சா நீ இந்தியாவுக்கே போன மாதிரி தான். எனக்கு பயமா இருக்கு. நான் கேட்பா, கவலைப்படாதேன்னு அர்த்தம். வா. நீ இங்கே இரு, நான் அந்த டாக்டருக்கு போன் பண்ணிட்டு வந்துடுறேன். ரொம்ப அர்ஜென்ட் விஷயம் தான் போன் பண்றேன். அந்த பொண்ணை ஏமாத்த கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டானா? இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் ஏற்கனவே அவனுக்கு கல்யாணம் இருக்குன்னு. பாவம், ரொம்ப கொடுமைப்படுத்துறானா டாக்டர். ஆமா, அவங்க அண்ணன் ஆதிச்சபுரத்துல இருக்கானா, அங்க கொண்டு போய் விட்டுட சொல்லி ரொம்ப அழறா. ப்ளீஸ் டாக்டர். நான் வந்து மெட்ரோ ஸ்டேஷன் காம்ரான் கிட்ட நிக்கிறேன். ஓகே டாக்டர். எங்க அந்த பொண்ணு? அம்பேலேட்டா டாக்டர். ஆமா டாக்டர், போன் பண்ணும்போது அந்த பொண்ணு மாயமா மறைஞ்சு போயிருக்கணும். ஒருவேளை அவ புருஷனை வந்து இழுத்துட்டு போயிருப்பானோ? அண்ணா காப்பாத்து ஆபத்து. என்ன டாக்டர் இது? படி. ஆதித்யபுரம் வேற போட்டிருக்கு. ஒரு வயது எழுதியிருப்பாளோ? ஆமா, இது எங்க கிடைச்சது? மிஸ்டர் குல்கர்னு வட இந்திய நண்பர் ஒருத்தர் இருக்காரு. ஒரு நாள் அவர் வீட்டுக்கு பார்ட்டிக்கு போயிருந்தேன். மிஸ்ஸஸ்
குல்கர்ணி ஷாப்பிங் சென்டருக்கு போயிருந்தப்போ ஒரு சின்ன பொண்ணு வந்து அவங்க காலில் விழுந்து அழுதாங்களாம். அவ பேசின பாஷை அவங்களுக்கு புரியல. சவுத் இந்தியன் மாதிரி இருந்துச்சான். அந்த பொண்ணு அவசரமா எழுதி கொடுத்த இந்த பேப்பர் அதை வாங்குறதுக்கும் ஒரு வெள்ளைக்காரி வைஷாலின்னு கூப்பிட்டுட்டு வர்றதுக்கும் சரியா இருந்துச்சான். அந்த பொண்ணு எதுவுமே சொல்லாதன்னு ஜாட காட்டிட்டு அழுதுகிட்டே வெள்ளைக்காரியோட போயிட்டாளாம். அப்போ விஷாலியும் வைஷாலியும் ஒண்ணுதான். அந்த வெள்ளைக்காரி தான் முதல் பொண்டாட்டியா இருக்கணும். கை கிடைச்சதை நழுவ விட்டுட்டனே. இது வரைக்கும் என் கை கிடைச்சது எதுவுமே தப்பானது இல்ல. இந்த ஊர் அட்ரஸ் ஏதாவது சொன்னாலா? இல்லையே. சோ நானும் கேட்க மறந்துட்டேன். ஆல்ரைட், பார்க்கலாம். இப்ப நாம எங்க போறோம்? ஒரு வாரம் பாரிஸ்ல தங்க போறோம். ஏன்? லூசிக்கு பாரிஸ்ல டாக்டர்ஸ் கான்ஃபரன்ஸ் ஒண்ணு இருக்கு. அப்ப நான் எதுக்கு? உன்னை தனியா விட்டு வச்சா எப்படி தப்பிச்சு ஓடலான்னு உன் கிரிமினல் மூலம் யோசனை பண்றத, அதான் சனியனை கூடவே மடியில கட்டிக்கலான்னு. நாம எங்க தங்க போறோம்? ஹோட்டல்லையா? ஹோட்டல் மெரிட்